மார்னிங் மக்களே, இது என்னன்னு தெரியுதா? இது தாங்க பாயா, அதாவது ஆட்டுக்கால். நம்ம ஊரில் நல்லா வாட்டி நல்லா நீட்டாக கொடுப்பாங்க. இந்த ஊரில் இது இப்படி தான் கிடைக்கிது. சுத்தம் பண்ணி தோலெல்லாம் உரித்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஆட்டுக்கால் பாயா வந்து எவ்வளோ நல்லது ஒரு விஷயம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இது வந்து கொலோஜன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கொலோஜன் வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லேயும் சீரம்ஸ்லேயும் இல்லை ஒரு டேப்லெட்ஸாகவும் இதை எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஸ்கின் டைட்னிங்க்கும் ஃபார்மிங்க்கும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து டேப்லெட்டாகவோ ஆர்டிஃபிஷியலாகவோ முகத்தில் தடவுறதுக்கு பதிலாக இதை வாரம் ஒரு தடவை நம்ம சாப்பிட்டா நம்ம ஸ்கின்னும் நம்ம எலும்புகளும் நல்லா வலுவாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ இதை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த இதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்மியாக இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறீங்களோ இதனுடைய பவர் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ அதிகம். அதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மி, ஆனால் இதை சட்டுன்னு பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. இதை சட்டுன்னுலாம் பண்ண முடியாது. இதை வந்து நிறைய நேரம் வேக வைக்கணும். அப்போ தான் அதனுடைய எசன்ஸ்லாம் நிறைய இறங்கி வரும். இதில் ஆயில் ரொம்ப நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இதுலேயே நம்மளுடைய ஆயில் நிறைய இறங்கி வரும். அந்த கொலோஜன், அதுதான் அந்த கொலோஜன் வரும். ஸோ அது நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம ஊரில் சூப்பெல்லாம் வைக்கிறாங்கன்னா இதை வந்து அப்படியே சூப்பாக வச்சுட்டு அந்த சூப்பில் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இதை குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதில் இருக்கிற இந்த இதெல்லாம் மேலே இருக்கிற இந்த தோலெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. உள்ளே வந்து இந்த நல்லி எலும்பு மாதிரி இந்த ஜெல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா வெந்துடும். இது வெந்து வரும்போது இதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. இதெல்லாம் அவ்வளோ நல்லது, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இதை நம்ம குயிக்காக பண்ணிடலாம். எப்பயும் போல் கறி குழம்புக்கு நான் யூஸ் பண்ணுறது கோகோனட் ஆயில். ஸோ கோகோனட் ஆயில் கொஞ்சம் போட்டாச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம இப்போ வதக்கிக்கிறோம். வருங்க, அதை சேருங்க, இதை சேருங்க, அதை போடுங்க, இதை போடுங்கன்னு 1008 கதை கட்டுவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. இதில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்க்ரீடியன்ட் கம்மியாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு நல்லா பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். அப்போ பாயா போட்டுடலாம். தக்காளி வேறு எதுவுமே கிடையாது. தேங்காய் கீங்காய் எதுவுமே கிடையாது. அதை வந்து இதில் வேறு எதுவுமே லோட் பண்ணாதீங்க. தேவையில்லாமல் இதனுடைய டேஸ்ட்டை பராச்சிடாதீங்க. வெறும் அரைச்ச தக்காளி இதில் போட்டுட்டோம். கறி குழம்புக்கு நான் எப்பயுமே கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிகமாக தான் போட்டுக்குவேன். ஸோ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா, தூள், மல்லின்னா அந்த அரைச்ச வரமல்லி, மல்லித்தூள், தனி மிளகாய் தூள், உப்பு போட்டாச்சு. ஸோ இவ்வளோதாங்க நம்மளுடைய இது. இப்போ இது நம்ம வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் இது குக் ஆகிறதுக்கு தான் டைம் ஆகும். இதுக்கு நம்ம எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதாவது இது நல்லா வதங்கி இது வந்து ஒரு 3 4 5 விசில் கூட விட்டுருங்க குக்கரில். அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் சிம்மரில் வைக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து 1 hour to 1 hour 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிரும் இதை நீங்கள் குக் பண்ணுறதுக்கு. நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆயில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த தண்ணி எவ்வளோ தாராளமாக விட்டுக்கோங்க. எதுக்குன்னா இதை நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறதுனால இறுகி அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நல்லா ஒரு கொதி வந்து ஒரு கொஞ்சோண்டு மேலே எண்ணெய் வந்ததுக்கப்புறம் தான் குக்கர் மூடி போட போகிறோம். மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு வச்சு அதுக்கப்புறம் சிம்மரில் ஒரு 45 மினிட்ஸ் வைக்க போகிறோம். இதில் நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆயில் தாங்க போட்டிருக்கேன். நான் மேலே குக்கிங் முடித்ததுக்கப்புறம் நான் மேலே இருந்த அந்த ஆயில் கண்டென்ட்டை காமிக்கிறேன். அவ்வளோவுமே கொலோஜன், அவ்வளோவுமே உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின்னுக்கும் உங்கள் போன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுற வேண்டிய ஒரு விஷயம். வாரத்தில் ஒருத்தர் ஊர் சைடு, கிராமத்து சைட்லலாம் வந்து இது வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்கிது. ஆக்சுவலாக வந்து இப்போ மதுரையில் எங்கள் அம்மா வீட்டுக்கிட்டலாம் வந்து இது வந்து 200 ஒரு ஆட்டுக்கால் கிடச்சிரும். இதே சென்னையில் வந்து 450 500 வரைக்கும் கிடைக்கும். இன்னும் எங்கள் மாமியார் ஊர் சைடு போனால் 100 150 கிடைக்கிது. ஸோ உங்கள் ஊர் சைடெல்லாம் இது ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குன்னா அதை வந்து நிறைய பேர் பொருட்படுத்துறது இல்லை. கறி தான் நல்லது,
ஆட்டுக்கால்லாம் வந்து ஏழைங்க சாப்பிட்றது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆட்டுக்கால் வந்து இப்போ ரொம்ப பெரிய பெரிய பணக்காரவங்க தேடி தேடி போகிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதாவது இந்த கரீனா கபூர் தெரியுமா? கரீனா கபூர் ஃபேமிலியில் ஆட்டுக்கால் இல்லாமல் சமையலே கிடையாதாம். அவங்க ஸ்கின்லாம் அப்படி பளபளன்னு இருக்கிறதுக்கு காரணமே அந்த கொலோஜன், அந்த ஆட்டுக்கால் தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. நமக்கும் அந்த விஷயம்லாம் தெரியணும். அதனால் வந்து இதை தூர போடாமல் வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் சாப்பிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் சாப்பிட சொல்லி பழக்கி கொடுங்க. மாத்திரை மருந்து, இந்த சீரம்மு, க்ரீமெல்லாம் தடவுறதுக்கு பதிலாக நேச்சுரலாக நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாமே, தப்பு இல்லைல்ல. வாங்க இதை சமைச்சு. Very strange dish, but it's trotters. पंजाबी में पाया गोट के जो हड्डियां हैं उनका सूप बनाया जाता है and then you eat it. So in our Kapoor Khandan, all like even if it's Ranbir and Karishma, Ridhima, all of us have grown up eating paya. பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பாயா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் 2 ஸ்பூன் தான் ஆயில் ஊற்றினேன். மேலே பாருங்கள் இவ்வளோ நிற்கிதுங்க. இது ஃபுல்லாகவே கொலோஜன். உங்களுக்கு இது எல்லாமே தயவு செஞ்சு எதையுமே தூர போடாமல் எல்லாம் சாப்பிடுங்க. பாருங்கள், பாயா நல்லா வெந்து நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்த பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸோ இது வந்து பழக்கம் பாருங்கள், வெந்து தனியாக போகுது, ஓடுது பாருங்கள், பார்த்தீங்களா? இதெல்லாம் ஓடுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா, பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சா? இதை வந்து அப்படியே ட்ரை பண்ணுங்க. உள்ளே இருக்கிற இந்த நல்லியையும் விட்டுறாதீங்க, இதான் மெயின். ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லது சாப்பிடுங்க.